வணக்கம், வெல்கம் டு சமையல் அண்ட் சுவை மேக்தி. இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் வெண்டைக்காவை சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய்க்கு தக்கன கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து ஒரு 10 to 15 நிமிஷம் மட்டும் அதை வதக்கி தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். லைக் பண்ணாதவங்க ஒரு சின்ன லைக் மட்டும் போட்டுருங்க. இப்போ 2 பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறலாம். 10 சின்ன வெங்காயம், ஒரு கருவேப்பிலை, 10 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன எலுமிச்சளவு புளி தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ அதே பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா வெந்தயம், சோம்பு சேர்த்துக்கோங்க. அதன் கூட கொஞ்சோண்டு நாம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க பூண்டு, பச்சை மிளகாய் உள்ளே சேர்த்துக்கிருவோம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இதை ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிறலாம். இப்போ இதுக்கு தக்கன கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நாம் மூடி வச்சிடலாம். இப்போ தான் முதல் முறையாக என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் மூடி போட்டு மூடி வச்சுக்கிறலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நாம் இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நல்லா மசிச்சு விட்டதுக்கு அப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்க மசாலா பொடிகளை உள்ளே சேர்த்துக்கிறலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை மட்டும் வீட்டில் குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம். இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை நாம் உள்ளே சேர்த்துக்கிருவோம். இப்போ உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறலாம். எனக்கு கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது, அதனால் திரும்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்கான்ட்டுன்னு. இப்போ நாம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறலாம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். பாருங்கள், நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம வெண்டைக்காய் உள்ளே சேர்த்துக்கிறலாம். வெண்டைக்காய் சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி இருந்தாலே போதும். ஏற்கனவே வெண்டைக்காய் நம்ம வதக்கியிருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. பாருங்கள், அவ்வளோதான், நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையை நம்ம உள்ளே சேர்த்துக்குருவோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.